வணக்கம். உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில குருதிக்கொடை பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சிவதர்ஷன் அவர்களை நம்ம பார்த்தோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில நீங்க குருதிக்கொடை பாசறையில இயங்கிட்டு இருக்கீங்க. இந்த கட்சிக்குள்ள எப்படி வந்தீங்க? நான் பாத்தீங்கன்னா அடிப்படையிலேயே கட்சியின் அண்ணனோட கோட்பாடு 2009 இலங்கையில இனப்படுகொலை நடக்கும்போது அதை நாங்க உட்கொண்டு ரொம்ப வேதனையில இங்க இருக்கும்போதே அண்ணன் முதன்முறையா ஈரோடுல பேசும்போதே நாங்க அண்ணன் கூட தொடர்ச்சியா பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போல இருந்து 2009 இயக்கமா ஆரம்பிக்கும் போதுல இருந்தே நாங்க அண்ணனோட தான் நிக்கிறோம். கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த கொள்கையை உங்களுக்கு எப்ப இருந்து இந்த பிடிப்பு எப்ப இருந்து வந்துச்சு? இது தமிழரா இருந்து தமிழனுக்கு அது புரியும். அதாவது தமிழ்நாட்டுல தமிழனை அவங்கள எப்படி சொல்றது, அவங்களையே ஏமாற்றி அடிமையா நடத்தி வேற மாற்று மொழியாளர்கள் நடத்துறாங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தருமே இதுக்குள்ள வந்துருவாங்க. அந்த மாதிரிதான் நாங்களும் வந்தோம். அவ்வளவுதான். இப்ப ரத்தம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணலாம்? இப்ப இது வரைக்கும் எத்தனை யூனிட் ரத்தம் நீங்க கொடுத்துருக்கீங்க? நான் அதாவது 2009-10 இருந்து கட்சியில இயங்கிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா போன மே 18 தான் 2025 தான் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்தாங்க, குருதிக்கொடை பாசறை. நான் அதுக்கு முன்னாடி இருந்தே கல்லூரி காலத்துல இருந்தே இது ஒரு வேலையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சு செய்யிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணன் வெளியில இருந்து பண்றதை நீ கட்சிக்குள்ள ஒரு பொறுப்பு கொடுத்து பொறுப்போட செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. 2025 மே 18 இருந்து இப்போ மே 18 வரைக்கும் 45 பேருக்கு குருதி கொடுத்துருக்கோம். திருப்பூர், கோயம்புத்தூர் உட்பட ஒரு 4 மாவட்டங்கள்ல. இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க சலிப்படைஞ்சிருக்கீங்களா? கண்டிப்பா நான் சலிப்பு அடைஞ்சது இல்லை. சலிப்படைகிறதுன்ற ஒரு விஷயம் எங்கன்னா, குருதி ஆளுகளை ஏற்பாடு பண்ணி அந்த நேரத்தில் அவங்க வர முடியாம போகும்போது கொஞ்சம் வேதனை தான் பட்டிருக்கேன். எப்படிதான் கொண்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால எனக்கு சகோதரர்களாக நிறைய பேர் இதுல ஒத்துழைப்போட இருக்காங்க. நிறைய பேர் அவங்க மூலமா கேட்குறாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து சலிப்புன்றதெல்லாம் இல்லை, கிடைக்கலையே ஆளை எப்படி இன்னும் நம்ம இதுல பலப்படுத்தணும், நிறைய பேரை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நான் யோசிப்பேன். குருதி கொடுக்குறவங்க என்னோட கான்டாக்ட்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் குறைவா இருக்கு. இன்னும் நிறைய பேர் ஒரு 200-300 பேர் கிட்ட போயிருக்காங்க. 250-300 பேர் O+, B+ அந்த மாதிரி எல்லாமே இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இதுல கொண்டு வரணும் அப்படிங்கிற இடத்துல தான் நான் ரொம்ப வேதனையா கஷ்டமா இந்த நேரத்துல குருதி கொடுக்க முடியலன்னா கவலைப்படுவேன், வேதனைப்படுவேன். அவ்வளவுதான். இதுல வேற ஏதாவது தடைகள் ஏதாவது வருதா, இல்ல எதிர்ப்புகள் ஏதாவது? எதிர்ப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை, தடைகளும் எதுவும் இல்லை. இதேதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஆளுகள் குறைவா இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குருதி கொடுக்கறதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. குருதி கொடுக்கறதுக்கான அந்த விழிப்புணர்வு வர மாட்டேங்குது. கொடுங்கன்னு கேட்கறாங்க. நம்ம கொடுக்குறவங்க கொடுத்தாலே திருப்பி நிறைய பேர் செய்யறோம், ஆனா கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க எல்லாத்துக்குமே அதுதான் நான் சொல்ல வரேன். எல்லாரையுமே நம்ம குடும்பம் மாதிரி பார்த்து கண்டிப்பா நம்ம எல்லாருமே அதை கொடுக்கணும். கொடுக்கறதால நம்ம உடம்புக்கும் அது நல்லதுதான். இந்த ஹார்ட் அட்டாக்ங்கிற மாதிரியான விஷயங்கள் வராது. புத்துணர்வுடையும் குருதி கொடுக்கறதால அது தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா எல்லாருமே கொடுக்கலாம். கண்டிப்பா உங்க முயற்சிகள் வெற்றியடைய வாழ்த்து. நன்றி. நாம் தமிழர்.